உலகத்திலேயே மிகப்பெரிய பனிப்பாறை இன்றைக்கி அண்டார்டிகாவில் உடைந்து நொறுங்கி கடலில் மிதந்துட்டுருக்கு. எதனால் இப்படி ஆச்சு, இதனால் என்ன ஆபத்து அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஹரி, இது உங்கள் மேன் ஃப்ரம் சயின்ஸ் யூடியூப் சேனல். உலக அளவில் நாளுக்கு நாள் டெம்பரேச்சர் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. இதனால் பல இடங்களில் இருக்கிற பனிப்பாறைகள் உடைய தொடங்கியுள்ளது. அதுலேயும் வானிலை மாற்றம் காரணமாக துருவ பகுதிகளில் டெம்பரேச்சர் வேகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. துருவ பகுதி அப்படின்னா போல்ஸ், நார்த் போல் அண்ட் சவுத்து போல். அண்டார்டிகா சவுத்து போலில் இருக்குது. இந்த அண்டார்டிகா முழுக்க பனிப்பாறைகளையும் பனிமலைகளையும் கொண்ட ஃப்ரீஸ் ஆன குளிர் பிரதேசம். இந்த கண்டத்தில் இந்தியா உள்பட பல நாடுகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது உலகத்தில் இன்க்ரீஸ் ஆகிற வெப்பத்தால் அண்டார்டிகா பனிப்பாறைகளும் பனிமலைகளும் உருக ஆரம்பிச்சிருக்கு. இதனால் கடல் மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த நிலையில் அண்டார்டிகா கண்டத்தில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான பெரிய அளவிலான பனிப்பாறை தனியாக பிரிஞ்சு தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. இந்த பனிப்பாறை 4320 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 175 கிலோமீட்டர் லென்த்தும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்டுள்ளது அப்படின்னு ஈரோப் விண்வெளி ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை எடுத்தது ஈரோப் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்னால் அனுப்பப்பட்ட காப்பர்நிக்கஸ் சென்டினல்-1 அப்படின்ற சேட்டிலைட் தான். இந்த பனிப்பாறைக்கு A-76 அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. எர்த்தில் இருக்கிற பனிப்பாறைகள்லேயே இதுதான் மிகப்பெரிய பனிப்பாறை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தோட பரப்பளவு 1213 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதன்படி இந்த A-76 பனிப்பாறை அமெரிக்காவோட நியூயார்க் நகரோட பரப்பளவு விட 4 மடங்கு பெருசு. நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியோட பரப்பளவு 1484 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதன்படி இந்த A-76 டெல்லியை விட 3 மடங்கு பெருசு. இந்த பனிப்பாறை வேடல் அப்படின்ற கடல் பகுதியில் ஏற்கனவே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் கடல் நீர்மட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த உடைந்த பனிப்பாறை இன்னும் கொஞ்ச நாளில் தனித்தனியாக பிரிஞ்சு கரைந்து கடலில் கலந்துரும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இது இப்படியே நீடிச்சதுன்னா உலகத்தில் இருக்க மொத்த பனிப்பாறைகளும் உருகி இந்த உலகமே தண்ணீரால் சூழப்படும் அப்படின்னு எச்சரித்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்திருங்க. நான் உங்கள் ஹரி, இது நம்ம மேன் ஃப்ரம் சயின்ஸ் யூடியூப் சேனல்.